நம்ம மனசு அவருக்கு நல்லா தெரியும். நம்ம என்னத்தை யோசிக்கிறோம், எது நம்மளை வேதனைப்படுத்துது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கு. ஆனா அந்த வேதனையின் நடுவிலும் கர்த்தரை நான் மறுதலிக்கிறது இல்லைன்னு சொல்ற அந்த உள்ளத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆமென். ஆமா, நம்முடைய சூழ்நிலைகள் நிறைய நேரத்துல நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய தேவனை கேள்வி கேட்கறது போல வரும். ஆமென். ஆமா, நம்முடைய லைஃப்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் கூட கர்த்தரை மறுதலிக்க. ஏன்னா இந்த மறுதலிக்கிற காரியத்தை பிசாசு ஏதோ உங்ககிட்ட என்கிட்ட மட்டும் ட்ரை பண்ணல, அது இயேசு நேரத்துல அவன் ட்ரை பண்றான். ஆமாவா இல்லையா? ஏதோ உங்களுக்கும் எனக்கும் வர சோதனை இல்லை, தேவனை மறுதலிக்கிறது இயேசு சந்தித்த சோதனை. வசனம் என்ன சொல்லுது நீங்க வாசிச்சு பார்த்தா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் வனாந்தரத்துக்கு போகும்போதே பரிசுத்த ஆவியில் நிரம்பி தான் போகிறார். அவர் பிசாசு கொண்டு போகும்போது he is filled with Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பின இயேசுவை தான் மறுதலிக்க வைக்க பிசாசு முயற்சி செய்கிறான். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்குள்ள இருக்கிற நம்மை, ஏதோ நேத்து வந்த விசுவாசி அல்ல, யாரு நம்ம ஆவியில வளர்ந்த நம்மை சோதித்து கர்த்தரை மறுதலிக்க செய்ய முயற்சி செய்வான் பிசாசு. சத்துருவின் தந்திரங்களை தான் பவுல் ரொம்ப அழகா சொல்ற. சத்துருவின் தந்திரங்களுக்கு நம்ம அறியாதவைகள் அல்லவே. அப்படின்னா என்ன, எனக்கு நமக்கு தெரியாது இல்லையப்பா, நமக்கு